உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா சொல்லுவோம், ஆமா எனக்கு ஏசப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வார்த்தையால விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஏசப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், அவர் தான் என்னுடைய உயிர், எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏசப்பாவும் நம்மளை பத்தி இதே தான் சொல்லுவாரா? இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் நம்மளை பத்தி சொல்வாரா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப நான் சொல்ல போற இந்த 7 அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்களும் ஆண்டவரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆண்டவரும் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரும் உங்களை பார்த்து சொல்லுவார். ஒரு சின்ன பையன் இருந்தா அவன் தினமும் சர்ச்சுக்கு போவான். ஆண்டவர்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஆண்டவரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலோ அவன் சொல்லுவான், ஆமா எனக்கு ஆண்டவர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் தான் என்னுடைய உயிர், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஒரு நாள் அவன் யோசிச்சான், எனக்கு உண்மையாவே ஆண்டவரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அந்த ஒரு கேள்விதான் அவனுடைய வாழ்க்கையே மாற்றுச்சு. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றத வாயால சொல்றத விட நம்ம வாழ்க்கையா வாழ்ந்து காட்டுறதுல தான் நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோன்றதே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ நீங்க யோசிக்கலாம், அப்படி அவன் வாழ்க்கையில என்ன மாறுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த 7 அடையாளங்களும் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. இந்த 7 அடையாளங்கள்னால அவனுடைய வாழ்க்கையே மாறுச்சு. அவன் உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த 7 அடையாளங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா பயபக்தி உங்களுக்குள்ள இருக்கும். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களுக்குள்ள அதிகமா கர்த்தருக்கு பயப்படுகிற கூடிய அந்த ஒரு பயம் இருக்கும். உங்களை சுத்தி யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறப்போ உங்களோட இருதயத்துல ஒரு சத்தம் கேட்கும், இது எனக்கு பிடிக்காது, இந்த செயலை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களோட இருதயத்துல ஒரு சத்தம் கேட்கும். ஒரு கில்ட் ஃபீல் உங்களுக்குள்ள வரும், இது ஆண்டவருக்கு பிடிக்காத செயல், இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உங்களோட இருதயத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க உண்மையாவே ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க. இரண்டாவதா என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள காணப்படும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஆண்டவர் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு கொஸ்டின் எதுவுமே நீங்க கேட்காம ஆண்டவர் சொல்லிட்டார் நான் விடணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க கீழ்ப்படிதலோட அதை நீங்க அப்படியே விட்டுருவீங்க. சீரியலுக்கு அடிக்ட் ஆகிற ஒரு நபரா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நான் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த டைமிங் வந்துட்டா அதை நான் சீரியல் பார்க்கணும், எப்படியாவது நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நீங்க உங்ககிட்ட ஆண்டவர் இதை பார்க்காத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா உடனே நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம உடனே நீங்க அதை விட்டுருவீங்க. நம்ம பைபிள்ல கூட ஆபிரகாம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஈசாக்குன்ற ஒரு குமாரன் பிறந்தான். அப்ப அவரு எந்த அளவுக்கு ஈசாக்க நேசிச்சிருப்பாரு. அந்த டைம்ல ஆண்டவர் அவர்கிட்ட உன்னுடைய ஒரே குமாரனை நீ எனக்கா பலியிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவருக்கு இருதயத்துல பல தாட்ஸ் வந்திருக்கலாம், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவனை எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் வந்திருக்கலாம். ஆனா அவர் எதையுமே யோசிக்காம ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த பையனையே அவர் பலியிடுறதுக்காக போனதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்கும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க உண்மையாவே ஆண்டவரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க. மூன்றாவதா என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரேயர். அதாவது நீங்க பிரேயர்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டீங்க. இது நான் ஜெபம் பண்ற நேரம், இந்த நேரத்தை வேற எந்த காரியத்துக்குமே நான் செலவிட மாட்டேன், என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரம் நான் ஜெபிக்கிற நேரம், ஜெபம் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த சூழ்நிலையிலையும் ஜெபத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க காணப்படுவீங்க. ஜெபம் இல்லாம
ஒரு டேயை நீங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா ஜபம்ன்றத நீங்க ஒரு பழக்கமா பார்க்க மாட்டீங்க, ஒரு ஹேபிட்டா பார்க்க மாட்டீங்க. ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தினால நீங்க பண்ண மாட்டீங்க. அது ஒரு உறவா நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவா அந்த டைமை நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாள் நீங்க அந்த ஜபத்தை பண்ணாம இருந்தா கூட உங்களோட இருதயத்துல ஒரு எம்டி ஃபீல் வரும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் பேசலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் உங்களோட இருதயத்துல வரும். அப்படி உங்களோட இருதயத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நீங்க ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நபரா நீங்க காணப்படுறீங்க. நான்காவது அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டிசிஷன் எடுக்கிறத நல்லா யோசிச்சு நீங்க டிசிஷன் எடுப்பீங்க. மனிதர்கள் கிட்ட போய் நான் இதுக்கு என்ன டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க காணப்படுவீங்க. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லிருக்கிற ஒரு வசனத்தின்படி நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் ஆண்டவரை தான் நீங்க ஃபர்ஸ்ட் நினைப்பீங்க. ஆண்டவர் கிட்ட நீங்க இதை கேட்டு இதை நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அவர்கிட்ட நீங்க காத்திருந்து அவர் என்ன சொல்றாரோ அந்த டிசிஷனை உங்க வாழ்க்கையில நீங்க எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க கர்த்தரை ரொம்ப ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க. உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. ஐந்தாவதா என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே திருத்திக் கொள்கிற அந்த ஒரு மனசு உங்கள்கிட்ட இருக்கும். 2 கொரிந்தியர்ல உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நீங்களே உங்களை யோசிச்சு பாப்பீங்க. இது நான் செஞ்சது தப்பா, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஆராய்ந்து பாப்பீங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா உடனே நீங்க ஆர்கியூ பண்ண மாட்டீங்க. இல்ல நான் தப்பே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்களே யோசிச்சு பாப்பீங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா, இந்த விஷயத்துல நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை யோசிச்சு பாப்பீங்க. அப்படி உங்களுக்குள்ள நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னா உடனே நீங்க ஆண்டவர் கிட்ட போய் கேட்பீங்க, அப்பா நான் அந்த விஷயத்த தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட சாரி கேட்டு அதை திருத்திக்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி ஒரு இருதயம் உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க ஆண்டவரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆறாவது அடையாளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு காணப்படும். நீங்க என்னதான் பிஸியா இருந்தாலும் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அந்த டேல நீங்க ஆண்டவர் கிட்ட பேசாம நீங்க எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. வேதம் வாசிக்காம நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. நான் இன்னும் ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் என் கூட பேசணும், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தானா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மத்த உலகத்தின் காரியத்துல இன்ட்ரெஸ்ட் செலுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க அதிகமா ஆண்டவர் மேல இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க. ஆண்டவர் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவரை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க நிச்சயமா உண்மையா ஆண்டவரை நீங்க ரொம்ப ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு நபரா நீங்க காணப்படுறீங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 7வது அடையாளம், என்னுடைய நம்பிக்கையே அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருப்போம். நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கிற மாதிரி உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி உங்களோட முழு இருதயத்தோடு ஹோல் ஹார்ட்டடா நீங்க கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க காணப்படுவீங்க. இப்போ உங்களுடைய லைஃப் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கலாம். நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையா உங்க வாழ்க்கையை காணப்படலாம். இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையா உங்க சூழ்நிலை காணப்படலாம். நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் எல்லா காரியத்திலயுமே ஒரு லாஸ் ஆகி இனி நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, அப்படி என் வாழ்க்கையில நான் எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஆனாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் இருக்காருப்பா, அவர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்க. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மட்டுமே நம்பி ஆண்டவரை சார்ந்து மட்டுமே உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நீங்க ஆண்டவரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த 7 அடையாளங்கள்ல எனக்குள்ள சில அடையாளங்கள் மட்டும் தான் காணப்படுது. அப்ப ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டாரா, நான் ஆண்டவரை உண்மையா நேசிக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க
கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விட்டு விடல, அவர் உங்களை மறக்கவும் இல்லை. ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் உங்களை உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறாரு. அதனாலதான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த 7 அடையாளங்கள்ல எந்த அடையாளங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை நீங்க செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னா இந்த 7 அடையாளங்கள்ல எந்தெந்த அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம சேனல்ல அதிகாலை 5:30 மணிக்கு அதிகாலை ஜெபம் பண்ண போறோம். அதனால அந்த ஜெபத்துல இணைந்து எங்களோடு கூட நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்வுல பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். இப்பதான் எங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.